குளிப்பாட்டுற வரைக்கும் நல்லா தான் இருப்பான். குளிச்ச உடனே எங்கடா தூங்குன்ட்டு அழ ஆரம்பிச்சுருவானா, அதனால் ட்ராப்ஸ் மட்டும் கொடுத்து தூங்க வச்சுருவேன். அப்புறம் ஈவினிங் தான் மேக்கப்லாம் நடந்துகிட்ருக்கும். நேற்றும் அதே மாதிரி சாயந்தரம் தான் குட்டி பையனுக்கு பொட்டுலாம் வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா ஆளுக்கு ஒரு கப் காஃபி போட்டு குடிச்சிட்டு நேற்று வெள்ளிக்கிழமையா அதனால் வீட்டில் விளக்கு பற்ற வச்சு நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம். சாமிலாம் கும்பிட்டு முடிச்ச பிறகு என் ஹஸ்பண்டும் வேலைக்கு கிளம்பிட்டாங்க. மறுபடியும் ஈவினிங் ஒரு 6 மணிக்கு போயிட்டு அப்புறம் நைட்டு 9 மணிக்கு தான் வருவாங்களா. சரின்னு அவங்களுக்கும் பாய் சொல்லிவிட்டு நானும் குட்டி பையனும் கொஞ்சம் நேரம் வெளியே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். குட்டி பையன் இப்போ நாய் பூனைன்னு எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டானா வெளியே நின்று கொஞ்சம் நேரம் வேடிக்கை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்து கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு இருந்தோம். நைட்டு ஒரு 8:30க்கெலாம் அவங்க அப்பா வந்துட்டாங்களா. குட்டி பையனும் அவங்க அப்பாவும் விளையாண்டுட்டு இருக்கிற டைமில் நான் போய் சமைக்க போயிட்டேன். இன்றைக்கி நைட்டு வந்து கோதுமை தோசையும் கார சட்னியும் தான் பண்ணுறேன். சிம்பிளான ஒரு கார சட்னி தான். இல்லை மிக்ஸி ஜாரில் ஒரே ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 3 பழுத்த தக்காளி, இஞ்சி பூண்டு வத்தல் எல்லாம் போட்டு நல்லா அரைச்சி தாளிச்சா வேலை முடிஞ்சது. சட்னி ஒரு பக்கம் தாளிச்சு விட்டுட்டு ஒரு பக்கம் தோசையும் ஊற்றி வச்சுட்டேன். அப்பாவும் பையனும் நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க. சரி நம்ம குட்டி பையனை தூங்க வச்சிடலான்ட்டு அவனுக்கு ஃபீட் பண்ணி தூங்க வச்சுட்டேன். குட்டி பையனும் நல்லா தூங்கிட்டான். தொட்டிலில் தூங்க போட்டுட்டு நானும் என் ஹஸ்பண்டும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். காலையில் வச்ச பருப்பு குழம்பும் கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் வச்சு இந்த கார சட்னியும் வச்சு சூப்பராக நைட்டு சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் குட்டி பையனை தொட்டிலேருந்து எடுத்து நம்ம பக்கத்துலேயே படுக்க வச்சுக்கலான்னு தூக்கிட்டு வந்தேன். தொட்டிலில் நல்லா தூங்கிட்டு இருந்த பையன் தூக்கிட்டு வந்தால் கண்ணை உருட்டிட்டு வாரான். கண்ணில் தூக்கம் இருக்குது, இருந்தாலும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணனால அப்படி முழிச்சிருக்கான்னு நினச்சிட்டு கீழே படுக்க போட்டால் கண்ணை நல்லா உருட்டிட்டு விளையாண்டுட்டு இருக்கான். இனிமேல் எப்போ தூங்குறானோ தெரில. நல்லா தூங்கிட்டு இருந்த பையனோட தூக்கத்தை கெடுத்துட்டேன். அதுக்கப்புறம் தூங்குனா அந்த பையன் எப்படி தூங்குவான்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குட்டி பையனை தூங்க வைக்கிற போராட்டத்துடன் இந்த விலாகை நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த விலாகில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.